வணக்கம். இந்த நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். புதிய பஸ் பாஸ் வழங்கும் வரை பள்ளி மாணவர்கள் பழைய பஸ் பாஸை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஜூன் 6 பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் போக்குவரத்து துறை அறிவிப்பு. ரேஷனில் மே மாதத்திற்கான பாமாயில் துவரம் பருப்பை ஜூன் முதல் வாரம் வரை பெற்றுக் கொள்ளலாம். தட்டுப்பாடு என நியூஸ் 18 செய்தி வெளியிட்ட நிலையில் உணவுப் பொருள் வழங்கல் துறை அறிவிப்பு. கேரளாவில் குழிமந்தி பிரியாணி சாப்பிட்ட நிலையில் உடல்நலக் குறைவால் பெண் உயிரிழப்பு. அதே ஓட்டலில் மயனீஸ் சாப்பிட்டவர்கள் உட்பட 86 பேர் உணவு ஒவ்வாமையால் மருத்துவமனையில் அனுமதி. முல்லை பெரியாறில் புதிய அணை கட்ட முயற்சிக்கும் கேரளாவுக்கு கண்டனம். மதுரையில் வருமான வரித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற விவசாயிகள் தடுத்து நிறுத்தம். முல்லை பெரியாறில் கேரளா புதிய அணை கட்டுவது தொடர்பாக நடக்கவிருந்த மத்திய அரசின் ஆலோசனை கூட்டம் ரத்து. தேர்தல் முடிவுகள் வெளியான பின்பு கூட்டம் நடைபெறும் என தகவல். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் வைகாசி பிரம்மோற்சவம் தீர்த்தவாரியுடன் நிறைவு. ஆனந்த சரஸ் குளத்தில் புனித நீராடிய பக்தர்கள். ஈரோடு அரசு மருத்துவமனையில் நடக்க முடியாத மூதாட்டியை கொண்டு செல்ல ஸ்ட்ரெச்சர் தரவில்லை என புகார். தாயை தனி ஆளாக தூக்கிச் சென்ற மகள். பல்லடம் அருகே முருகன் கோயில் கருவறைக்கு சென்ற மயில் பூஜை முடியும் வரை சிலை முன் நின்றது. மே 30 மாலையில் கன்னியாகுமரி வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. விவேகானந்தர் பாறையில் 2 நாட்கள் தியானத்தில் இருக்க திட்டம். டெல்லியில் நடைபெறும் இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஜூன் 1 டெல்லி செல்வார் என்றும் தகவல். சென்னையில் 11 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பெரியப்பா மகன் உட்பட 3 பேர் கைது. பெற்றோர் மது போதைக்கு அடிமையானதை பயன்படுத்தி 6 மாதங்களாக பாலியல் வன்கொடுமை. மணிப்பூரில் நிலச்சரிவு ஏற்பட்ட சாலையில் சென்றபோது கவிழ்ந்த லாரி. ஏற்றிச் சென்ற சரக்குடன் ஆற்றில் விழுந்தது. ஆகஸ்ட் 24, 25 தேதிகளில் பழனியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு. இணையதளத்தில் பதிவு செய்ய இந்து சமய அறநிலையத்துறை அழைப்பு. தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் விளைச்சல் சரிவால் சேலத்திற்கு மாம்பழ வரத்து குறைந்தது. சென்னைக்கும் போதுமான அளவு மாம்பழங்கள் வராத நிலையில் களையிழந்த சீசன். விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் அன்னதானம். உலக பட்டினி தினத்தையொட்டி ஏற்பாடு. ஜூன் 1 திமுக மாவட்ட செயலாளர்கள், வேட்பாளர்கள், தலைமை முகவர்கள் ஆலோசனை கூட்டம். வாக்கு எண்ணிக்கையின் போது கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் குறித்து ஆலோசனை. சென்னை காளிகம்பாள் கோயில் பூசாரி கார்த்திக் முனுசாமி கைது. பெண்ணுக்கு பாலியல் தொல்லை தந்த புகாரில் விருகம்பாக்கம் அனைத்து மகளிர் போலீசார் நடவடிக்கை.
அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஜாமீன் மனு நீட்டிப்பு மனுவை அவசரமாக விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. தலைமை நீதிபதியே முடிவெடுப்பார் என நீதிபதிகள் அறிவிப்பு. பத்து மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தொகுதி வாரியாக அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்களின் பட்டியல் தயாராகிவிட்டதாக தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் தெரிவித்துள்ளார். உலக பட்டினி தினமான இன்று நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மாநிலம் முழுவதும் 3.5 லட்சம் பேருக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது. சென்னை திருவான்மியூரில் இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த பிறகு நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அளித்த புசி ஆனந்த் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தொகுதி வாரியாக முதல் 3 மதிப்பெண் எடுத்த மாணவர்களின் பட்டியல் இறுதி செய்யும் பணி நடைபெற்று வருவதாக கூறினார். 234 தொகுதியிலிருந்தும் லிஸ்ட் பெறப்பட்டு விட்டது. அதை எல்லாத்தையும் நாங்கள் ஸ்க்ரூட்னி பண்ணின்னு இருக்கிறோம். அந்த மார்க் ஷீட் எல்லாத்தையும் ஒப்பிடுறோம். அது எல்லாத்தையும் கரெக்டாக இருக்குதான்றது அதுக்குன்னு ஒரு 20 பேர்கிட்ட உட்காந்து அதுக்குண்டான வேலைகளை நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அது எல்லாமே முடிச்சிட்ட பிறகு தளபதியோடைய கவனத்துக்கு எடுத்துட்டு போவோம். அவர் எந்த தேதியில சொல்றாரோ அந்த தேதியில அந்த பாராட்டு விழாவை நடத்தப்படும். மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சிக்கான தேதியை நடிகர் விஜய் முடிவு செய்வார் என்றும் அவர் தெரிவித்தார். மக்களவைத் தேர்தல் முடிவுக்கு பிறகு கட்சிப் பணிகளில் தமிழக வெற்றிக் கழகம் தீவிரம் காட்டும் என்றும் கூட்டணி குறித்து விஜய் முடிவெடுப்பார் என்றும் ஆனந்த் கூறினார். தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் வெப்பம் மேலும் அதிகரித்து 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை பதிவாகும் எனவும் தென்மேற்கு பருவமழை இன்னும் 4 நாட்களில் தொடங்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் கடந்த சில நாட்களாக 2 முதல் 3 டிகிரி இயல்பை விட வெப்பம் அதிகரிக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பம் பதிவாகும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் 2 நாட்களுக்கான வெப்பநிலை குறித்து வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சென்னையில் 106 டிகிரி வரை ஃபாரன்ஹீட் வரை வெப்பம் பதிவாகும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை இன்னும் 4 நாட்களில் தொடங்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. வானிலை ஆய்வு மைய அறிவிப்பு தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன். வேல்முருகன், விவரங்களை பதிவு செய்யலாம். பாலுவில் குறிப்பாக தென் தமிழக பகுதியில் ஒரு மேலடுக்கு நிலவுகிறது. குறிப்பாக தென்மேற்கு பருவமழை கேரள பகுதியில் அடுத்த 2-3 நாட்கள்ல துவங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்தினுடைய ஓரிரு இடங்கள்ல குறிப்பாக புதுவை காரைக்கால் பகுதியில் லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ச்சியாக வருகின்ற 30ஆம் தேதி வரை தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அடுத்த 3 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை தமிழகம் மற்றும் புதுவை காரைக்காலில் பொதுவாக 2-3 டிகிரி செல்சியஸ் படிப்படியாக உயரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா தற்போது தமிழ்நாட்டை பொறுத்தளவிற்கு 40 டிகிரி வரை பல்வேறு மாவட்டங்கள்ல இந்த வெப்பத்தினுடைய தாக்கம் இருக்கிறது. இந்த நிலையில 31ஆம் தேதி முதல் 1ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதியில் சற்று குறைந்து அந்த நாளில் குறையக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. பாலவே, நன்றி வேல்முருகன், விரிவான விவரங்களுக்கு. நாளை மறுதினம் தமிழ்நாடு வரும் பிரதமர் நரேந்திர மோடி கன்னியாகுமரியில் உள்ள விவேகானந்தர் பாறையில் 2 நாட்கள் தியானம் செய்ய உள்ளார். மக்களவைத் தேர்தலுக்கான பரப்புரை முடியும் நாளான மே 30ஆம் தேதி பிரதமர் மோடி தமிழ்நாடு வருகிறார். அதன்படி நாளை மறுதினம் மதியம் 3:55 மணியளவில் கேரள மாநிலம் திருவனந்தபுரம் விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டரில் புறப்படும் பிரதமர் மோடி மாலை 4:35 மணியளவில் கன்னியாகுமரி வந்தடைகிறார். இதனைத் தொடர்ந்து சாலை மார்க்கமாக மாலை 4:45 மணிக்கு அரசு விருந்தினர் இல்லத்திற்கு செல்லும் பிரதமர் சுமார் அரை மணி நேரம் ஓய்வெடுக்கிறார். பின்னர் அரசு விருந்தினர் இல்லத்திலிருந்து புறப்படும் மோடி 5:25 மணியளவில் கடற்கரையை சென்றடைய உள்ளார்.
அங்கிருந்து படகு மூலம் 5:40 மணி அளவில் பிரதமர் மோடி விவேகானந்தர் பாறைக்கு செல்வார் என்றும் அங்கு 2 நாட்களுக்கு தொடர் தியானம் செய்ய இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. அங்கிருந்து சனிக்கிழமை பிற்பகல் 3 மணியளவில் புறப்படும் பிரதமர் 3:20 மணியளவில் கன்னியாகுமரி ஹெலிபேட் வந்தடைவார் என்று பயண திட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியிலிருந்து ஹெலிகாப்டரில் புறப்படும் அவர் சனிக்கிழமை மாலை 4:05 மணிக்கு திருவனந்தபுரம் சென்றடைவார்.